வணக்கம். டி முகைதீன் ஆசிஃப், 2ஆம் ஆண்டு பிகாம் சிஏ. இன்றைய செய்திகள். வேகமாக விரிவடையும் ரீட்டெயில் ஸ்டோர்கள். சென்ற 2 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான ரீட்டெயில் ஸ்டோர்கள் மூடப்பட்ட நிலையில் தற்போது பெரிய நிறுவனங்கள் மீண்டும் தங்கள் ஸ்டோர்களை அதிக அளவில் விரிவாக்கம் செய்ய தொடங்கியுள்ளன. ரீட்டெயில் ஸ்டோர்களில் பங்கு சந்தைகளில் இடம்பெற்றுள்ள முன்னணி 10 நிறுவனங்கள் தங்கள் ஸ்டோர்களின் எண்ணிக்கையை திட்டமிட்டு வேகமாக அதிகரித்து வருகின்றன. தற்போது டிமாண்ட் மீண்டும் உயர்ந்து வரும் நிலையில் இந்த ஸ்டோர்கள் லாபகரமாக இயங்கும் என்ற நம்பிக்கையில் இவை அதிக அளவில் திறக்கப்படுகின்றன. இந்த வரிசையில் ரிலையன்ஸ் ரீட்டெயில், அரவிந்த் ஃபேஷன்ஸ், டிமார்ட், ஆதித்ய பிர்லா ஃபேஷன்ஸ், ஷாப்பர் ஸ்டாப் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் தங்கள் ஸ்டோர்களுக்கு விற்பனை இலக்கை நிர்ணயித்துள்ளதன் மூலம் இவை லாபத்துடன் இயங்குவதை உறுதி செய்துள்ளன. கடந்த நிதியாண்டில் மட்டும் ரிலையன்ஸ் நிறுவனம் மளிகை மற்றும் ஃபேஷன் பிரிவுகளில் செயல்பட்டு வந்த தனது 2100 ஸ்டோர்களை மூடியது. இவை பெரும்பாலும் சிறு நகரங்களில் அமைந்திருந்தன. இதுபோல அரவிந்த் நிறுவனம் 70 ஸ்டோர்களையும், ஆதித்ய பிர்லா நிறுவனம் 200 ஸ்டோர்களையும் மூடின. ஸ்பென்சர்ஸ் நிறுவனத்தின் 47 ஸ்டோர்கள் மூடப்பட்டன. கொரோனாவுக்கு பிந்தைய ஓரிரு ஆண்டுகளில் இவற்றின் விற்பனை அதிக அளவில் இருந்த நிலையில் அதற்கு பின்னர் விற்பனை வேகமாக குறைய ஆரம்பித்தது. தொடர்ந்து பணவீக்கத்தின் அதிகரிப்பால் விலைகளும் உயர்ந்தன. இதனால் இந்த ஸ்டோர்கள் லாபமின்றி இயங்கின. பல ஸ்டோர்கள் சிறிய அளவில் துவங்கப்பட்டாலும் விற்பனை இல்லை என இந்த நிறுவனங்கள் கூறியுள்ளன. மேலும் அதிக தள்ளுபடி கொடுக்க வேண்டிய இருந்த நிலையில் இந்த ஸ்டோர்கள் நஷ்டத்தில் இயங்கியதாக அவை தெரிவித்துள்ளன. தற்போது திறக்கப்பட்டு வரும் ஸ்டோர்கள் அதிக அளவில் பெரியதாக உள்ளன. மேலும் இவை பெரிய நகரங்கள் மற்றும் முதல்நிலை நகரங்களில் மட்டும் திறக்கப்பட்டு வருகின்றன. பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக கூறியுள்ள நிறுவனங்கள் தற்போது புதிய தரப்பில் இது போன்ற தவறுகள் இடம்பெறாது எனவும் கூறியுள்ளன. நன்றி.